என்ன மாமா பனியாக போனேன், சித்தி சொன்னாங்க நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னா அதனால இங்கே தேடிக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போனியா? ம். என்னன்னா ஏதோ ஒரு புக்கில் எப்போயோ படித்தேன், மனசோர்வு வரும்போது அப்படியே ஒரு நடைப்பயிற்சி செஞ்சால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இலகுவாய் அப்படியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு. வா அப்படியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு. அதுக்காக வந்தேன், அப்படியே ஒரு நடைப்பயிற்சி செய்வோம் அப்படின்ட்டு. இப்போ என்ன மாமா உங்களுக்கு மனசோர்வாக இருக்கா? மனசோர்வுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அதான் சொன்னேன்னு எப்போயோ படித்தேன்னு, அதுலேருந்தே இதை நான் பயிற்சி செய்வேன். எப்போயோ நான் இந்த புக்கில் அதை படிக்கும்போது மனசோர்வாக இருந்திருப்பேனோ என்னமோ, அப்படியே வந்தது, அப்படியே அது ஒரு பயிற்சி ஆயிடுச்சு. இப்போ எந்த ஒரு மனசோர்வாக இருந்தாலும் இப்படி தான். என்னன்னா நம்ம என்னத்துக்கு கொடுத்து வச்சவங்கன்னா, பாரு வெளியில் உள்ளவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி என்ன செய்கிறாங்க, டூர் வராங்க. இங்கே நம்ம பாரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லேயே என்ன செய்கிறோம், ஒரு டூர் வரத்துக்கான இடத்துலையே நம்ம வாழ்கிறோம். அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதனால் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் சுற்றி காட்டு, எல்லாம் ஒத்துக்குவாங்களா இல்லைன்னு பாரு. என்னன்னா இதுதான் நம்ம ஊர். இது இதழ்கசிங்க மேலே கீழே போவ ஒரு எஸ்டேட். இங்கே தான் நம்ம வாழ்கிறோம். இங்கே என்னன்னா தேயிலை செய்து, இந்த தேயிலை இது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம ஊரை இன்ட்ரடியூஸ் பண்ணல, நம்ம ஊரில் என்ன ஃபேமஸோ அதை சொல்லணும் தானே, அதுக்காக சொல்கிறேன். இந்த தேயிலை தான் இந்த கொழுந்தை பறித்து காய வச்சு அரைச்சி தான் டீ பவுடர் செய்கிறாங்க. அதுதான் இந்த ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரி. அதுதான் என்ன செய்யுது, இன்றைக்கி உலகம் முழுக்க போகுது. இப்போ ஸ்ரீலங்கன் டீ பவுடர் தான் உலகத்திலே என்ன சொல்கிறாங்க, ரொம்ப டாப்பில் இருக்க டீ பவுடர். அப்படியான ஒரு பெருமைக்குரிய இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம மனசு கொஞ்சம் சோர்வாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு இயற்கையோட ஒரு பயிற்சி, ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது அப்படியே அந்த மனசோர்வு இல்லாமல் குறைஞ்சி அப்படியே இல்லாமல் போயிடும். கொஞ்ச நாளைக்கு பிறகு அதே ஒரு பழக்கமாக நம்ம ஆக்கிட்டோம்னா அது நமக்கு பழகிடும். உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், நம்ம நடக்கிறது, நம்ம மனசுக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும். இந்த இயற்கையோட சத்தம், காற்றோட சத்தம், இந்த விஷுவலே ஒரு அது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் மாதிரி இந்த ஒரு வாக். இப்போ நீங்கள் எந்த நாளும் வருவீங்களா? இல்லை எந்த நாளும் வாரத்துக்கு நேரம் கிடைக்காது. வேலையெல்லாம் குயிக்காக முடிச்சுட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வருவேன். வாரத்துக்கு இது ஒன்றும் நமக்கு பெரிய தூரம்லாம் இல்லை, அப்படி வர்றதுக்காக தயாராகி அப்படிலாம் இல்லை. அங்கே கொஞ்சம் கீழே வீடு, இங்கே வந்தால் இது இப்படி ஒரு இது, அது அப்படியே நடந்து பழையாச்சு. மேலே சர்ச் இருக்குது, அதுக்கு மேலே அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இதுதான் நம்ம ஊர். நான் எதுக்கு இப்போ மெயினாக இந்த வீடியோ எடுக்க சொன்னேன் அப்படின்னா, இயற்கையோடு இருக்கும்போது நம்ம மனசு இலகுவாகிறத நம்மளால் உணர முடியுது. அதை எல்லாரும் உணரணும், அதுக்காக தான் மெயினாக எடுக்க சொன்னேன். அதோட என்னோடய ஊரை அவங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதுக்காக எல்லாம் எடுக்க சொன்னேன். இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய காட்ட இருக்குது, இன்னும் நிறைய பேச இருக்குது. இன்னொரு நாள் வரேன்.